ஜெபம் பண்ண கடவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 117 பாடுவோம். கர்த்தரை போற்றியே வாழ்த்தது. கீதம் 117 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றென்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும்
எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மயப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளமுடைய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிற்குரிய சுருக்கு ஜெபம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உமது திருக்குமாரனுடைய வாழ்வின் மூலமாக இவ்வுலகில் அனைத்து குழந்தைகள் ஆசீர்வதிக்கின்றவரே, ஏற்ற தாழ்வினாலும் ஒடுக்குமுறையினாலும் பாதிக்கப்பட்டுள்ள பெண் குழந்தைகளின் வாழ்வில் புதிய நம்பிக்கையை தந்தரளி அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். குழந்தைகளுடைய நலன் பேணி பாதுகாக்கப்படவும் தங்களை சுற்றியுள்ள சமூகத்தில் கண்ணியமும் பெருமையும் மிகுந்தவர்களாக வாழ உதவி செய்வீராக. பலவிதமான தீமையின் கட்டில் வீழ்ந்து கிடக்கும் குழந்தைகளை வாழ்வில் விடுதலை தந்து சமூகத்தின் நற்கந்தகமாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்பவர் எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து
அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்பதே. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 241 பாமாலை 186 பாடுவோம். ஆத்துமாவே உன்னை ஜோடி, தோஷம் யாவையும் விடு. கீதம் 241 பாமாலை 186 பாடுவோம்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினால் அவங்க எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை ஒவ்வொரு வாரமும் நமக்கு தந்து கொண்டு வருகிறேன். நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட சாதை அவர்கள் இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் ஒரு செய்து கொண்ட ஒரு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களில் ஐயா அவர்களுக்காக செய்து கொண்ட ஊழியங்களுக்கு ஜபிப்போம், அவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளே தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க முன் வரலாம். ஏராளமான மக்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிறாங்க. வயோதிப நிலைமையில் இருக்கிறவங்க மருத்துவமனைகளிலே, இங்கு முதியோர் விடுதிகளில் தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு இது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் இதற்கு செய்கின்ற உதவி அநேகருடைய ஆத்ம ஈடேற்றுவதற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே இதற்காக ஜபியுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களால் இயன்றதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேளை தாங்குவதற்கு சென்னை சார்ந்த ஒரு அருமையான சகோதரிகள் முன் வந்திருக்கிறாங்க. கர்த்தரை நேசிக்கின்ற அருமையான சகோதரிகள், தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கற்றுக் கொடுப்பாராக. அவருடைய சகோதரருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. வேத வசனம் சொல்கிறபடியே 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாராக. அது மாத்திரமில்லை, இந்த ஊழியத்தில் பல வகையில் உதவி செய்கிற உங்களை எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சந்ததி ஆசீர்வதித்து ஆண்டு உயர்த்துவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு தகப்பனே, உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற நம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு அது ஆவியாயும் அது ஜீவனாயும் எங்களுக்கு பலன் உள்ளதுமாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நாங்கள் இன்றைக்கு எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ளவும், அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி முதுகரில் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அதில் ஒருத்தருடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஒருவருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடைய ஜெபம் அவனுக்கு கிடைத்த ஒரு பதில் என்ன, ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அதற்கு என்ன காரணம்? 2 பேர் யார் என்பதை குறித்து இந்த வசனத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை ஊமைகள் மூலமாக, சின்ன சின்ன கதைகள் மூலமாக, அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்கள் மூலமாக நம்முடைய சீஷர்களுக்கு போதித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஊமை மூலமாக இங்கு யார் நீதிமானாக்கப்படுகிறார்கள்,
என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு என்ன ஒரு பதிலையும் கொடுத்ததாக சொல்லப்படவில்லை. இந்த ஆயக்காரன் ஜெபிக்கின்றான். ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இந்த ஆயக்காரனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் யூதர்கள் அதிகமாய் வெறுக்கப்பட்டவர்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யூத மக்களால் மிக அதிகமாக வெறுக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூத மக்களிடத்திலிருந்து வரிகளை வாங்கி, அதிகமாக வரிகளை வாங்கி யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்கன்னா, ரோமர்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆக அநியாய வரி, 100 ரூபா வரி அப்படின்னா 500 ரூபா வாங்குவாங்க. இப்படி அதிகமாக கொள்ளையடிப்பாங்க. இவங்க பாக்கெட்டில் போடுவாங்க, மிச்சத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க பாருங்க. ஆகவே இந்த யூதர்கள் அதிகமாய் வெறுக்கப்பட்ட ஒரு இனம் இந்த ஆயக்காரர்கள். இப்படிப்பட்ட டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவர்களை அதிகமாக வெறுக்கின்றார்கள். ஆனால் அவனும் சர்ச்சுக்கு போகிறான். அவனுடைய செபத்தை கேட்டது மாத்திரமல்ல, அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு மனிதன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசேயன். இந்த பரிசேயர் சொன்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத மார்க்கத்தில் உள்ள தலைவர்கள் தான். வேத பிரமாணத்தை காத்து நடக்கிறவர்கள், வேத பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறவர்கள். இவர்களை த செப்பரேட்டட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேதத்தில், நீங்கள் எபிரேய பதத்தில் அவங்களை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற பெர்ஷிம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவாங்க. நீங்கள் மத்திய எழுதும் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போ வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? மோசேயினால் சொல்லப்பட்ட எல்லா கட்டளைகளும் உபதேசிக்கிறவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். தன்னை அதிகமாக நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த பரிசேயர். ஆனால் இவர்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்றார், இவருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, இந்த ஆயக்காரனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இந்த பரிசேயர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை ஜனங்களுக்கு அதிகமாக விளக்கங்களை சொல்லுவார்கள். மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டங்கள் கிட்டத்தட்ட 613 அப்படின்னு சொல்கிறாங்க, தோரா என்று சொல்லுவாங்க. அதில் 613 சட்டங்கள் இருக்குது. அதில் 248 சட்டம் எதை செய்யணும், மீதமுள்ள 365 சட்டம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக, எவ்வாறு தமிழ் பாடங்களிலே கோனார் தமிழ் உரை இருக்கிறோ அதே போல் இந்த தோராவுக்கு ஒரு விளக்க உரை தான் இந்த மிஷ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4200க்கு அதிகமான விளக்க உரைகள் அதில் நினைச்சதுன்னா அங்கே இருக்கிறது பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் மிக அழகாக இந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இவர்களை பற்றி நீங்கள் மார்க் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள், பாரம்பரியங்களை கடைபிடிக்கிறவர்கள் என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்று சொன்னார். இது பரிசேயர் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பாரம்பரியம், அந்த கை கழுவுறது, சுத்தம் பண்ணுகிறது எல்லாம் ரொம்ப, அந்த சடங்குகள்லாம் ரொம்ப அதிகமாக கரெக்டாக செய்வாங்க பார்த்துக்கிடுங்க. இப்போ ஹோட்டலில் போய் ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த கையை எப்படி கழுவுன்னு இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஒருத்தர் தண்ணியை ஊற்றணும் ஒரு பாத்திரத்தில், இவங்க கையை இப்படி வச்சு இந்த மணிக்கட்டிலேருந்து நினைச்சுவாங்கன்னா அப்படியே தண்ணி, 2 கையும் இப்படி நினைச்சுவாங்கன்னா கழுவுகிற சில மெத்தட்ஸ் இருக்குது பார்த்துக்கிடுங்க. சும்மாலாம் கழிட்டு போக முடியாது. நாம் என்ன செய்வோம், தண்ணி இருந்தால் பார்க்குறது, இல்லாவிட்டால் என்ன செய்கிறோம், கல்யாண வீடுகளோ எந்த ஃபங்க்ஷனாலும் சரி, இலை போடும் பொழுது கொடுக்கப்படுகிற தண்ணீர் பாட்டில் வச்சே நம்ம இலையும் கழுவிக்கிறோம், நம்ம கையையும் கழுவிக்கிறோம். நம்ம அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறது இல்லை. ஆனால் யூதர்கள் பரிசேயர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும்னு சொல்கிறார்கள். அந்த பாத்திரம் ஏதாவது
தீட்டுப்பட்டது மீது பட்டு விட்டு சொன்னால் மீண்டும் கை கழுவணுமா. அந்த அளவுக்கு அந்த ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதை அப்படியே கீழ்ப்படிவாங்க. ஆனால் இவங்க சில காரியங்கள், தேவனுடைய கட்டளைகள் அந்த மனதளவில் நினைச்சேன்னா கீழ்ப்படிதல் கிடையாது. அதைத்தான் அவர் அங்கே என்ன சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா விதமான கட்டளைகளை அப்படியே கை கொண்டு வருகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை காத்து நடக்கிறவங்கன்னு சொல்லிக் கொள்கிறாங்க, அதை உபதேசங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் இவனுடைய ஜெபம் கேட்கப்படலை. அந்த ஆயக்காரன், வரி வசூல் பண்ணுகிறவன், யூதர்கள் அருவருக்கப்பட்டவன், தப்பான எண்ணம் கொள்ளப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவ சமத்து வந்திருக்கிற நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது நீதிமான்களாக செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நீதிமானுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்கள், அதை யாருக்கு கொடுக்கிறாரு? ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுக்கிறாரு. 2 பேரும் ஜெபிக்க வந்தாங்க. ஆனால் ஒருத்தனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. இன்னொருத்தனுடைய ஜெபத்தை கேட்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டவனை திரும்பி சென்றான். ஏன் இந்த மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படலை? அப்போ நாம் என்ன செய்யணும் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இவன் செய்த ஒரு தவறு என்ன? இது ஜெபத்தில் ஏன் இந்த ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்கவில்லை? அவன் சொல்கிறான், தேவனே 11ஆம் வசனத்தில், நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். லூக்கா 18:11 ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பரிசேயன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் பரிகாரர், அதாவது இந்த ஆயக்காரர்கள் அநியாயமாக கொடூரமாக கந்து வெட்டி போல வசூல் பண்ணி இங்கு ரோமர்கள் கொடுக்கிறார்களே, அதே போல நான் கிடையாது ஆண்டவரே. அது மாத்திரம் அநியாயம் நான் யாருக்கும் செய்கிறதில்ல, உபச்சாரம் பண்ணுறதில்ல, மொராலிட்டி, என்னுடைய மாரல் லைஃப் ரொம்ப பியூர். இந்த ஆயக்காரனை போல் இராதபடி நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் கம்பேர் பண்ணி பேசுகிறான். அதுக்கு அடுத்தால அவன் சொல்கிறான், வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன். இந்த யூதர்கள், இந்த பரிசேயர்கள் 2 நாள் உபவாசம் பண்ணுவாங்க. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உபவாசம் பண்ணாங்கன்னா 2 நாள் உபவாசம் பண்ணுவாங்க. மக்கள் அநேகர் பண்ணாங்கன்னா, ஒன்று வெள்ளிக்கிழமை நிறைய பேர் உபவாசம் பண்ணுவாங்க. அது போக அடிஷ்னலாக யாராவது உபவாசம் பண்ண நினச்சாங்கன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணுவாங்க. இது நம்முடைய மக்கள்கிட்ட இருக்கின்ற, இதையும் ஒரு ஐதீக மாதிரி தான் பார்த்துக்கிடுங்க. இது 2 நாள் உபவாசம் பண்ணுவாங்க. நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, தப்புலாம் சொல்ல வரலை. இது யூதர்கள் என்னைக்கு உபவாசம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை வியாழக்கிழமை. ஏன் இந்த நாள் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படி மலையில் ஏறின ஒரு நாள், சீனாய் மலையில் ஏறின நாள் திங்கட்கிழமை. அவன் இறங்கி வந்த பொழுது வியாழக்கிழமை இறங்கி வந்தாங்க. ஆகவே தான் இந்த 2 நாட்களில் இந்த பரிசேயர்கள் என்ன செய்வாங்கன்னா உபவாசம் பண்ணுவாங்க. இந்த மனிதனுடைய ஜெபத்தை பாருங்கள், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நான் உபவாசம் பண்ணுறேன், எனக்கு தருகிற எல்லா நன்மைகளிலும், நான் பெற்றுக்கொள்ள எல்லா ஆசீர்வாதங்களிலும் தசமபாகத்தையும் கொடுக்கிறேன். அப்போ இவன் செய்த காரியங்களில் எது தப்புங்க? எதுவுமே தப்பு கிடையாது. இவன் பரிகாரம், அது அநியாயமாக யார்ட்டையும் பணம் வாங்கலை, அநியாயம் செய்யலை, உபச்சாரம் பண்ணலை, அது மாத்திரமல்ல உபவாசம் பண்ணுறான், தசமம் கொடுக்குறான். ஆனால் இவன் ஜெபம் கேட்கப்படலை. நீங்கள் கேட்கலாம், ஐயா அப்போ இப்படிலாம் செய்தால் கிடைக்காதா அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்யலான்னா நினைக்கலாம். ஆண்டவர் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி உள்ளத்தில் என்ன நினைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதை காட்டிலும் மேன்மையானவைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் வந்து இவன் தன்னை குறித்து மேன்மையாக சொல்லுகின்றதாக வேதத்தில் பார்க்கிறோம். மேட்டிமையான ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். ஐயா, நான் பரிசுத்தவான், நான் ஒருத்தன் தான் நீதிமான், நான் எல்லாம் உமக்கு தசமாகத்தை கொடுக்குறேன், நான் 2 நாள் ஜெபம் பண்ணுறேன்,
அப்படி இப்படி என்று சொல்லி தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த காலத்தில் உள்ள இந்த பரிசேயர் அப்படித்தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். மார்க்கெட் பிளேஸுக்கு போனான்னா கரங்களை உயர்த்து பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப தன்னை பரிசுத்தவான் என்று போல் காத்துக்கொள்வார்கள். அதைத்தான் இங்கே மார்க்கில் அவர் சொல்கிறாரு. அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல உங்கள்கிட்ட வாசித்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். ஆனால் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டார்கள். ஆகவே தான் இவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகள் சொல்லி. இங்கே மத்திய எழுதும் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேத வசனம் இங்கே அழகாக சொல்லுகிறது. ஐயா, அப்போது இந்த உபவாசம், இந்த தசமபாகம் கொடுக்கறது, இதெல்லாம் என்ன? அப்போ அதெல்லாம் கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா? ஆண்டவர் சொல்கிறாரு மத்திய 23:23, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்படின்ற என்ன பொருள்? ஒர்த்தலாம், வெந்தயம், சீரகம், கடுகு எல்லாத்தையும் தசமம் கொடுத்துட்டாங்க. சின்ன பொருள் தாங்க வெந்தயம், சீரகம், எல்லாத்தையும் தசமம் கொடுத்துருந்தாங்க. அவன் அப்படி தான் சொல்கிறான், எல்லாரும் தசமம் கொடுக்குறேன் அப்படி தான் சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இதெல்லாம் கொடுத்துட்டு நியாயப்பிரமாணத்தில் ஆண்டு கற்றுக் கொடுக்குற விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விடுகிறீர்கள். ஆனால் மெயின் ஆண்டவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீதி. பழைய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்ற பலியை பாதிக்கலும் இரக்கத்தையே விரும்புகிற ஆண்டவர். அந்த இரக்கம் இல்லை, அந்த நீதி இல்லை. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவைகளையும் செய்ய வேண்டும். எவைகள்? நியாயப்பிரமாணத்தில் கற்றுக் கொடுத்த நீதி, இரக்கம் எல்லாம் வேணும். அவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். எவைகள்? நீங்கள் தசமம் கொடுக்கறது, உபவாசம் பண்ணுறது எல்லாத்தையும் செய்ய வேண்டும். ஆண்டவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, நீ இது கை கொண்டால் மாத்திரம் போதாது, அதை நீ உண்மையான ஒரு அன்பு, ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் உனக்கு இருக்கணும். இந்த மனிதனுடைய ஜெபத்தில் பார்க்கும்பொழுது தன்னுடைய வெளியரங்கமான கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டின ஒரு மனிதனாக இருந்தான். தன்னை பெருமை அடித்துக் கொள்கிற ஒரு மனிதனாக இருந்தான். தேவ சமூகத்தில் தன்னை குறித்து மேன்மைப்படுத்துகிறதாய் வேதத்தில் பார்க்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 பேதுரு 5:5 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீதிமொழி 3:34 தான் சொல்லப்படுது. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா கிருபையை கொடுக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதனால தான் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீங்கள் மனுஷர் முன்பாக உங்கள் நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக உபவாசம் பண்ணுறது, தசமாக கொடுக்கறது, நீங்கள் ரொம்ப பரிசுத்தமான மாதிரி காண்பிக்கிறது எல்லாம் அது மனுஷருக்கு ரொம்ப மேன்மையாக தான் இருக்குது. எப்போ இந்த சகோதரரை போல ஒருத்தர் இல்லையா, இந்த சகோதரி அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்னுடைய உள்ளத்தை தேவன் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார். அந்த தாழ்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா நாம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இங்கு 2ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்கள். வெளியரங்கமாக மற்றவர்களுக்குமாக மேன்மையாக நாம் நடந்து கொள்கிறதல்ல, உள்ளபூர்வமாக நம்முடைய உள்ளத்தை தேவனுக்குண்மை தாழ்த்தி ஆவியிலே நாம், நீங்கள் வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்டு ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள், அவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா நோக்கி பார்ப்பாராம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது? நம்மை நாமே பெருமை அடித்துக் கொள்கிறவர்களாக, மேன்மைப்படுத்திக் கொள்வர்களாக இருக்கிறோமா? தேவன் எதிர்பார்க்கிற நீதி இருக்கிறதா, இரக்கம் இருக்கிறதா? அது இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன ஒரு நற்கிரியை செய்தாலும் கூட பிரயோஜனம் கிடையாது. தேவன் எதிர்பார்க்கிற, உள்ளத்தில் எதிர்பார்க்கிற அந்த நீதியையும் இரக்கத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாம் சொல்லுகின்றான் 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 27ஆம் வசனத்தில், சோதோம் குமரம் பண்ணதை கர்த்தர் அழிக்க போகிறார். லோத் அங்கே தான் இருக்கிறான், தேவ சமூகத்தில் அவர்களுக்காக நிற்கிறான். ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன் எண்ணப்பட்டவர், வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் என்ன சொல்கிற பாருங்க, ஆண்டவரே உமக்கு கோபம் மூளாது இருப்பதாக, இதோ நான் தூசியும் சாம்பலுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் உடைய சிநேகிதன் என்பதற்காக தன்னை குறித்து அவர் மேன்மை பாராட்டலைங்க. அப்படி உள்ளத்தில் அந்த அளவுக்கு தாழ்மை, நான் தூசியும் சாம்பலுமாய் இருக்கிறேன். 1904ஆம் ஆண்டு வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்துச்சு. மதுக்கடைகள் மூடப்பட்டது, களியாட்டுகள் நிறுத்தப்பட்டன, கொலைகள் எல்லாம் அப்படி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம், சினிமா தியேட்டரில் அடைக்கப்பட்டது. ஆக எந்த இடத்திலும் இந்த தவறான காரியம் நடைபெறவில்லை, கொலை கொள்ளை நடைபெறவில்லை. ஆகவே சிறைச்சாலைகள்லாம் மூடப்பட்டது. அதற்கு யார் காரணம் பார்த்து, ஒரே ஒரு மனுஷன், ஈவான் ராபர்ட்ஸ். இவர் சாதாரணமான ஒரு சுரங்கத்திலே வேலை பார்க்கின்ற ஒரு நபர். ஆண்டவருடைய அன்பினால் அதிகமாக ஈர்க்கப்பட்டவர். அதிகமாய் வசனத்தை வாசித்து வாசித்து ஜெபித்து கொண்டே இருப்பாராம். ஒரு நாள் தேவ சமூகத்தில் போனார், ஆண்டவருடைய ஆவியினால் தொடப்பட்டார், வல்லமை நிரப்பப்பட்டார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், ஆண்டவரே இந்த வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தாரும், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வளையும் ஆண்டவரே, பெண்ட் மீ ஓ லார்ட், என்னை வளையும் ஆண்டவரே. அவருடைய ஃபேமஸ் கொட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ட் மீ ஓ லார்ட், பெண்ட் மீ, என்னை வளையும் ஆண்டவரே, என்னுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன். அதற்கு என்ன பொருள்? என்னுடைய பெருமைகளை உடைத்தறிங்க ஆண்டவரே, என்னுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் ஐயா. நான் எப்பொழுது உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யும். என் சுய பலத்தினால் எதுவும் முடியாது, எல்லாம் நீங்க தான். உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சித்தத்தின்படி நடத்து என்று சொல்லி முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறதான் பெண்ட் மீ ஓ லார்ட், என்னை வளையும் ஆண்டவரே. கதறினார், பார்த்துக்கிடுங்க. அதனுடைய விளைவு ஒரு மாபெரும் எழுப்புதல். அந்த எழுப்புதல் தீ ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா நாடுகளில் பரவிச்சு. அது நம்முடைய இந்திய தேசத்திலும் அந்த எழுப்புதல் பரவிச்சு. 1904 ஆகிய ஆண்டுகளிலே அதன் மூலமாய் அதிகமாய் தொடப்பட்டவர் தான் ஜான் ஹைடுன்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய தேவ மனுஷன். பஞ்சாப் பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் வீரனாக ஊழியம் செய்தார். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பாரா. ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை கதறுவாரா. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எப்பொழுது நாம் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோமோ அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்தரங்கமாய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை வளையும் ஆண்டவரே, ஒன்றுமில்லையப்பா, எல்லாம் நீங்கள் தான். நம்முடைய கிரியைகளினாலோ வேறு எதுனாலோ நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற மூலமாக. அதே வேளையில் இதெல்லாம் அப்போ செய்யக்கூடாது ஐயா, உபவாசம் பண்ணணும், கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கணும், உற்சாகமை கொடுக்கணும், அநியாயம் பண்ணக்கூடாது, உபச்சாரம் பண்ணக்கூடாது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல,
தேவன் எதிர்பார்க்கிற நீதி தேவ சமூகத்தை நம்ம தாழ்த்தணுங்க. இருந்தால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையளிக்கிறார். அதனால் ஒருத்தர் பாடுற, ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய்யும், அன்று சீசர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிறம் தந்தேன் என்னை இயேசுவே இந்நேரமே உமக்கு என்னையே உடைய சமுதிரம் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, நான் ஒன்றுமில்லை. இன்றைக்கு அப்படி ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறதா? அர்ப்பணிப்பு நம்மகிட்ட இருக்கிறதா? இந்த பரிசேயன் ஒரு மாய்மாலமான பெருமையுள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். இரண்டாவது அவன் செய்த ஒரு தவறு என்ன? என வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அந்த 18ஆம் லூக்கான சுவிசேஷம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த பிந்திய பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஊமை ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து. மற்றவர்களை அற்பமாய் எண்ணினான். எப்படி எண்ணினான்? ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல் இராதபடினால் உமக்கு ஸ்தோத்திரேன். அவன் யார் கம்பேர் பண்ணுறான் பாருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அற்பமாகன்றது. என் குடும்பங்களில் கூட பிள்ளைகளை சரியாக படிக்கட்டா நாம் என்ன சொல்கிறோம்? நல்லா படிக்கிற பிள்ளையோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இந்த பாரு, அந்த பையன் பாரு, அவனும் உன் வயசு தான், நீ அவனோட ஒரு 4 மாதம் உனக்கு நீ மூத்தவன் தான், ஆனால் நீ சரியாக படிக்க மாட்டேங்க, அவன் எவ்வளோ அழகாக படிக்கிறான் பாரு. இந்த பிள்ளை பாரு, நம்ம வீட்டிலே சொல்லுவோம், அந்த பிள்ளை பாரு எவ்வளோ அழகாக படிச்சுக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு கீழ்ப்படி, நீ ஏன்டா செய்ய மாட்டேங்க. நம்ம அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இவன் சொல்லலாம், நான் எவ்வளோ பெரிய நீதிமான் தெரியுமா, எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா. மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறது. 1 கொரிந்தியர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்கிற 1ஆம் அதிகாரத்தில் இங்கு 28ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். யார் உங்களை அற்பமாக என்றாங்களோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்றவர்கள் உங்களை அற்பமாக என்ன கவலையே படாதீங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். இந்த அற்பமாக எண்ணினவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியம் என்ன, அவங்க எதை பெற்றுக்கொள்ள என்பதை குறித்து வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ராகேல் லேயாளை அற்பமாய் எண்ணினாள், அதனால் லேயாளுடைய கற்பத்தை ஆண்டவர் நினைச்சதான்னா கற்பம் தரிக்கும்படி செய்தார். இந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் கர்த்தர் அவளுக்கு கிருபை பாராட்டார். ஆனால் ராகிகளுக்கு என்ன செய்யலைன்னா அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கல. பிற்காலத்தில் தான் அவள் தேவ சமூகத்தில் வந்த பிறகு அவளுக்கு என்ன செய்யணும் கிடைக்கிறதாக வேதத்தில் நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 6:20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மீகாள் தாவீதை ரொம்ப அற்பமாக எண்ணினாள், கடைசி வரை அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. பார்த்துடுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஒரு காலத்தில் பார்வோனின் அரண்மனையில் மோசே இருந்த பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படியாயிலும் ரட்சிப்பை கொடுத்து விட வேண்டும், மீட்பை கொடுத்து விட வேண்டும், அதற்காகத்தான் கர்த்தரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவன் போன பொழுது அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசேயை ஏளனமாக பார்த்தார்கள். அதைத்தான் யாத்திரம் 2ஆம் அதிகாரத்திலேயும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். ஆரம்ப காலத்தில் இந்த மோசே ரொம்ப பயந்து போனான். இவன் நியாயம் செய்ய போய் அவர்களே சொன்னான், உன்னை யாரா எனக்கு நியாயாதிபதியை வச்சது? அவனே மிரட்டுறாங்க. ஆனால் பின்னால் பாருங்க,
இவ்வளோ ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்ட இந்த மோசையை யாத்திரை 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். அவன் இது இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் கிடையாது, பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். அதே யாத்திரையாகவும் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் எகிப்தியர் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு காலத்தில் இந்த மோசையை ரொம்ப அற்பமாக எண்ணி அவனை ஓட ஓட விரட்டி விட்டார்கள். அவன் ஒரே ஓட்டமாக வனாந்தரத்துக்கு ஓடி போனான். அவன் பயந்து போனான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர். அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தரிசனம், என் ஜனங்கள் மீட்கப்படணும், அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க மீட்கப்படணும். அந்த தரிசனத்தை தேவன் பார்க்கிறார். அவனை ஆயத்தப்படுத்தி மீண்டும் கொண்டு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, எல்லாருடைய பார்வைக்கு மிகவும் பெரியவனாக இருந்தான். ஆண்டவரிடத்திலும் மோசேனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்பதாக இங்கு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ணும் பொழுது நாம் கீழாக தான் போய் கொண்டிருப்போம். அவர்களை தேவன் நினைச்சுவார்னா ஆசீர்வதிப்பார், சந்தேகமே கிடையாது. தாவீது தன் சகோதரர்களை பார்க்க போனான். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மூத்த சகோதரன் எலியா பற்றி கேட்குறான், டேய், உனக்கு யுத்தத்தை பார்க்க வாட நீ வந்த? வனாந்திரத்தில் ஆடுகளை யார்கிட்ட ஒப்பு கொடுத்த? நீ என்ன இங்கே வேடிக்கை பார்க்க வந்த? இவனுக்கு பால் கட்டிகளை கொடுப்பதற்காக வந்தவனுக்கு கிடைக்கின்ற ஒரு மரியாதையை பாருங்கள். இங்கே என்ன நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய்? அவனை ரொம்ப அற்பமாக எண்ணி பேசுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவன் மூலமாகத்தான் ஆண்டவர் அது இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு. இவன் சகோதரர்கள்லாம் அதே ஆர்மியில் அந்த இராணுவத்தில் வீரர்களாக இருக்கிறாங்க. இவனுக்கு அது கொஞ்சம் கூட பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த தாவீதின் மூலமாகத்தான் யார் 40 நாட்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டி கொண்டு இருந்தான், அந்த கோலியாத்தை கொண்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது தாவீது. அற்பமாய் எண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். அதுக்கப்புறமா அவங்க சீனுக்கே வரலைங்க. ஆனால் எண்ணப்பட்டவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆவியிலே சிறுமைப்பட்டு நொறுங்குண்ட மனிதனைத்தான் கர்த்தர் என்ன செய்தார்னா நோக்கி பார்க்கிறார். இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி, அவர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாகம், ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஒரு பரிசுத்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தில் ஏற்படுத்தினார். ஒரு சின்ன ஒரு பிரேசல். அதில் டெய்லி காலையில் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், பரிசுத்தமே வாழணும், இப்படிலாம் அவங்க ஏற்படுத்தி பல ஊர்களுக்கு சபைகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணாங்க. இவங்க இந்த பரிசுத்தத்தை பற்றி பேசணும், பாவத்தை குறித்து கண்டித்து பேசணும்னு சொன்ன உடனே அந்த காலத்தில் சபைகளில் இவரை ஏற்றுக்கொள்ளலை, வெளியே துரத்திட்டாங்க. இவர் தெருக்களிலும் வீதிகளிலும் கல்லறை தோட்டத்தில் கல்லறைக்கு மேலே இருந்தாலும் இவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு ஜான் வெஸ்லி. அவர் மூலமாக இங்கிலாந்து தேசம் ஒரு பெரிய மறுமலர்ச்சி அடைந்தது. இங்கிலாந்து தேசத்தை அசைத்து ஒரு மாபெரும் அப்போஸ்தலன் மெத்தடிஸ்ட் திருச்சபை அவர் ஸ்தாபித்தார். 50,000க்கு அதிகமான பிரசங்கங்களை பண்ணினார். லட்சக்கணக்கான கிலோமீட்டர் அவர் குதிரையிலே பயணம் செய்து ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அற்பமாய் எண்ணப்படுகிற தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அற்பமாய் எண்ணுகிறவர்கள் தான் அவள் அற்பமாய் போவார்கள். இந்த பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருந்திருக்க காரணம், தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தவில்லை, மேன்மை பாராட்டின ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் அற்பமாய் எண்ணினான். ஆகவே தன் வசனம் சொல்கிறான், அவன் அல்ல
இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி இருந்தான். அப்போ நீதிமானுக்குன்ற தேவன் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த ஆயக்காரனுக்கு என்ன ஆண்டு கொடுத்தாரு. இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அவன் என்ன செய்தான், தேவ சமூகத்தில் வந்து தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தேவனே பாவியாகின் மீது என்ன செய்யும், கிருபையாயிரு. தன் தேவ சமூகத்திலே இந்த ஆயக்காரன் தன்னுடைய பாவத்திற்காக வரிந்து ஜெபித்தான் என்பதாக வைத்திருப்பார். அதே போல் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீதிமானாக்கப்படுகிற ஒரு அனுபவம், அவர் தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் இந்த நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்காராம். அப்படி என்றால் என்ன பொருள்? ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் மீது எப்போதும் கண்களை வைத்து அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்னா பாதுகாத்து கொள்கிறார். ஆகவே இது 2 நாள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் மீது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த நீதிமான்கள் மீது ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. எதற்கு? தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, தீங்கு அணுகாதபடிக்கு ஆண்டவர் நினைச்சுதார்னா காத்து கொள்ளுகிறார். இருந்தால் நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆபிரகாம் அவன் ஒரு நீதிமான். அவனை கல்தேயர் பட்டணத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும்பொழுது அபிமெலேக் மூலமாக, பெலிஸ்தருடைய இந்த மற்றவர்கள் மூலமாக எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு சாராள் நிமித்தமாக. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு யுத்தம் பண்ணினார். நீங்கள் ஆதியம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கேராரில் இந்த ஆபிரகாம் இருக்கும்போது அபிமெலேக் கூட காண்டு பேசுகிறாரு. நீ ஏதாவது நீ செய்தாய், நீ செத்தாய். அது மட்டும், இவன் என்னுடைய தீர்க்கதரிசி, இவன் ஒரு நீதிமான். ஆண்டவர் ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கோடு கூட பேசுகிறதாக வேதத்தில் பாருங்கள். நமக்காக பேசுகிற ஆண்டவர், நமக்கு பாதுகாப்பை கொடுக்குற ஆண்டவர், பொல்லாப்பு உனக்கு நேரிட்டது வாதி உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்கிற ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிற 14ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிற, தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு கூட நினைச்சுதான்னா நிற்கிறார் என்று வசனம் சொல்கிறது. நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, லோத்தை குறித்து சொல்ல, அவன் பெரிய ஒரு நீதிமான். அவன் சோதகுமரம் பட்டத்தை அழிக்க வரும் பொழுது இங்கே தேவதூர் வருகிறாங்க. இவங்க அங்கே வந்து டைம் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தூதர்களாக என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோத்தினுடைய கரங்களுடைய மனைவி பிள்ளையுடைய கரங்களை பிடிச்சி வெளியில் கொண்டு விடுகிறதை பார்க்கிறோம். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லுகிற விதத்தில் பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்குறாங்க பார்த்துக்கலாம் ஆண்டவர். அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது, உங்களுடைய இருதயம் உடைந்து தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார். அவ்வாறு உங்களை மாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குறாருங்க. நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குதுங்க. ஒரு சேஃபான லைஃப் என்ன செய்யுதுன்னா இருக்குது. இந்த கடைசி காலத்தில் என்னென்னலாமோ நம்ம சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் ஒரே ஒரு பாதுகாப்பு கர்த்தர் தான். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானை கர்த்தர் பசியினால் வருந்த விட மாட்டாரா. சங்கீதம் 34, 37, 25 வசனம் சொல்கிறது, நான் இளைஞனுமாக இருந்த முதிர் வயது உள்ளும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை போஷித்து நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். யாருக்கு அவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை? நீதிமானுக்கு நினைச்சுதார்னா கொடுக்குறாரு. நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். மேன்மையான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையில் கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 427, கிறிஸ்தவ கீர்த்தனை 133 பாடுவோம்.
விலைமதியா இரத்தத்தாலே மீட்கப்பட்டீரே. கீதம் 427, கிறிஸ்தவ கீர்த்தனை 133 பாடுவோம். மனமது அவர்க்கு மாத்திரம் சொந்தம். மனமது அவர்க்கு மாத்திரம் சொந்தம். நிலமொரு கேடறிவு அதை பின்தொடர்வது இழிவு. ரத்தத்தாலே மீட்கப்பட்டீரே. விலைமாதியா ரத்தத்தாலே மீட்கப்பட்டீரே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறீர், அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறீர், போஷிக்கிறீர். அவர்களுடைய ஜெபங்களையும் நீர் கேட்டு நீர் பதில் கொடுக்கிறீர் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய சமுதிரம் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தன்னை முற்றிலும் உடைய சமுதிரம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னால் ஏதாயிலும் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் நீங்கள் தான் என்று உள்ளமுடைந்து நொறுங்குண்டு ஆவியிலே சிறுமைப்பட்டு உடைய வசனத்திற்கு பயந்து நடுங்குமை நோக்கி பார்க்கிறேன். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஒரு விஷயம் உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பிப்பீராக. ஆண்டவரே, உமது பிள்ளைகள் உண்மை என்று யாரிடத்தில் போவாங்கப்பா? சதா காலம் உண்மையே நம்பிக்கொண்டிருக்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் இரக்கம் செய்வீராக. நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா ஆசீர்வாத தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது தவறுகள் செய்திருப்போம் என்று சொன்னார், ஆண்டவரை நீங்கள் உங்களுக்கு விருப்பமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்போம் என்று சொன்னால் நாங்கள் அதற்காய் மனஸ்தாபப்படுகிறோம், அதற்காய் துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். உம்முடைய கல்வாரியில் ஆண்டவரே நீ சிந்திய இரத்தத்தின் மூலமாக இது ஒவ்வொருடைய குற்றங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தயவாய் மன்னித்தருளும், பரிசுத்தமாக்கும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இப்பொழுதும் உள்ளபூர்வமாக நோக்கி ஜெபித்து கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன தேவைகளுக்காக நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்களோ அது தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வசனம் சொல்கிறபடினால்
மனிதனை எதிர்பார்த்து செய்து விடுவார்கள் சொல்லி அது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்மை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்வீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாருமே அவர்களுக்கு உதவி கிடையாதப்பா, தன்னந்தனியாக நின்று கொண்டு இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு கற்று உதவி செய்வீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் கூட கர்த்தர் இன்றைக்கு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இன்னுமாக வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி நிமித்தம் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் ஐயா, இது அவ்வளவுதான், இனி என்ன ஆகுமோ என்று சொல்லி ஒரு வேளை கலங்கி கொண்டிருந்தாலும் கூட இந்த பிள்ளையுடைய கலக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க ஐயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்னவர் ஐயா. வாதி உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. ஒரு பரிபூரமான ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதியும். நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன், அவளை குணப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. உமது பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூரமான சுகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகள் இருந்தாலும் வீடுகள் இருந்தாலும் கூட, எங்கிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருந்தாலும் கூட சுவாமி, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி அவளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமை கருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. எனக்கு துணைக்கு யாருமே கிடையாது, நான் தன்னந்தனியனாக இருக்கிறேன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்காக, விடுதிகளில் தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். மிகுந்த மனவேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. உமது பிள்ளையுடைய கரங்களை பிடித்து கொள்வீராக. தனிமையாக வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. வயோதிப காலத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் பலனாயிருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். படுக்கையிலிருந்து கொண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அவர்களை தொடுவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக சுவாமி. அவருடைய இயக்கங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, மற்றும் என்னென்ன வேலைகள் செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உமது பிள்ளைகளுடைய எல்லா கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றி போடுவீராக சுவாமி. தொழில்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அப்படி தொழிலில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்க. அயல் நாடுகளில் பணி செய்து கொடுக்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா தடைகளும் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். திருமணத்தில் காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவருட்சம் போல் இருக்குன்னு சொன்னீங்களே சுவாமி. ஆண்டவரே, இழைத்து போடல மேலே ஆண்டவர் இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயங்களை செய்யுங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிக்க, குடும்பமாக்கி நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி போடுற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அதே போல் திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதங்களை செய்யுங்க சுவாமி. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா கசப்புணர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறட்டாங்க ஜெபிக்கிற ஐயா. சமாதானம் பெருகட்டும் ஐயா. ஆசீர்வாதம் பெருகட்டும். கற்பத்தின் கனி ஆண்டவரே பெருகாலம் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி பூரணப்படுத்தி சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்ய தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். இனி என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய சமத்து வந்திருக்கிறார்கள், ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க உதவிச்சிங்கப்பா. இந்த ஆராதனை வேலை தாங்க முன்வந்த அருமையான சென்னை சார்ந்த சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. அப்படி சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உள்ளபூர்வமாக நேசித்து உமக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையுடைய வாஞ்சைகள் விருப்புகள் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டிடுங்க. அவர் செய்கிற பணிகளில் நம்முடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. அவருடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் பெருகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய சகோதரருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி.
தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்வதற்கு அதிகமாய் கிரீச்சிற வல்லமை கத்த பெரிய காரில் கட்டளையிடுவீராக. இந்த ஆராதனை வேலைக்கு பல வகையில் உதவி செய்த எல்லா குடும்பங்களுக்கும் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நாமத்தை மயப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரது அன்பும் சிறையுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டுகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழக மனம் திருமறை யாவருக்கும் பாவமணி பரலி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தல் நிறுத்தி ஒளித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பெற்ற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிதியும் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை எல்லா உண்மையும் எல்லா அங்கீர் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷத்தை கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி Yeah.
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தி சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவரா இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவின் திறமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திரலும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு ஒருக்கமாக இறங்கி முடிவரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி தந்தல் நேரே. அவர் சிலுவையிலே ஒரே தர தம்மை ஏகபலியை ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பெறும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தும் அல்லாமல் தமது நிறைமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நினைத்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி முதுகுமாரனை எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளை பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிறு பதார்த்தங்களை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளவராகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்தார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உங்களுக்காக அநேகர் சிந்தப்படுகிற புதிர் உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகி நாங்கள் இப்போது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலியில் இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவம் மன்னிப்பையும் அவர் பாடுகளும் மற்ற நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாக எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்களில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரையும் கிருபையினாலும் பரம ஆசீர்வாதம் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அங்கே அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலி செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராக இருந்த பொழுதிலும் எங்கள் பாத்திராபாத்த தேவருக்கு கவனியாமல் எங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமை நாங்கள் செலுத்தி பணியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்க தேவருக்கு அவர் மூலமாக சகல கன மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உண்டாவதாக
ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இன்று நாங்கள் காதாலை கேட்ட வாக்கில் மலர்ந்ததாய் போகாமல் உம்முடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடைக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும் உம்முடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இறுதி பயத்திட வேண்டும் என்று இலாண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுது எப்பொழுதும் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 599 பாமாலை முடிவு கவிகள் 2 பாடுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும். கீதம் 599 பாமாலை முடிவு கவிகள் 2 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தை நிறைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் அவருடைய எல்லா தேவைகளையும் நீ சந்தித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்கள் காலங்களெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆண்டு வழி நடத்துவதாக. மகிமை உமக்கு செலுத்தரும் ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.